வணக்கம் and welcome to Vipura Fashions. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 40 சைஸ் அனார்கலி சுடிதார், அதாவது எக்ஸல் சைஸ் அனார்கலி சுடிதார். அதை எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சுடிதார் வந்து ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே ஒரு பார்ட்டி ஃப்ராக் மாதிரியே லாங் ஃப்ராக் மாதிரி இருக்கும். எப்படின்னா அந்த ஸ்டிச்சிங் ப்ரொசீஜருக்கு போயிடலாம் வாங்க. இந்த சுடிதார் கட்டிங்க்கு பேசிக் அண்ட் இனிஷியல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஹைட் எவ்வளோன்றதை நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கணும். ஹைட் நீங்கள் எங்கேருந்து மெஷர் பண்ணணும்னா உங்கள் ஷோல்டர் தோள்பட்டையிலேருந்து உங்களுக்கு காலில் எந்த அளவு ஹைட் வேணும், அதாவது நீ வரைக்கும் வச்சுக்கிறீங்களா, ஆங்கிள் லென்த் வைக்கிறீங்களா, இல்லை ஃப்ளோர் லென்த் வைக்கிறீங்களான்றத ஹைட்டை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃப்ளோர் லென்த் இந்த சுடிதாரில் எடுக்கிறனால மெஷர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 54.5 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. இன்னும் நான் ஸ்டிச்சஸ்க்கான அலோவன்ஸை இதில் இன்க்ளூட் பண்ணலை, சேர்க்காமல் வெறும் ஹைட் ட்ரெஸ்ஸுடைய ஃபைனல் ஹைட் எவ்வளோ வரும் ஸ்டிச்சஸ் தச்சதுக்கு பிறகு அப்படின்றது தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த சுடிதாரை நம்ம ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கணும். ஒன்று டாப் ஏரியா, இன்னொன்று பாட்டம் ஏரியா, லைக் ஸ்கர்ட் மாதிரி. மேலே இருக்கிறது ப்ளவுஸ் ஏரியா. ப்ளவுஸ் இப்போது இந்த சுடிதாரை பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்த்துடலாம். பார்ட் 1 வந்து டாப் ஏரியா. இதோடைய ஸ்டாண்டர்ட் ஹைட் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 இன்ச். அடல்ட்ஸ் எல்லாருக்குமே ஸ்டாண்டர்ட் ஹைட் 15 இன்ச் தான். அந்த 15 இன்ச்சை நீங்கள் அந்த 54.5ல் மைனஸ் பண்ணால் அதுதான் இந்த பேனலுடைய ஹைட் 39.5 இன்ச். இப்போ இந்த 15 இன்ச் உள்ள டாப்பை நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். 15 இன்ச்னால் நீங்கள் டைரெக்டாக 15 இன்ச் கட் பண்ணக்கூடாது. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், இந்த இடத்துல ஸ்டிச்சஸ் இந்த ஸ்கர்ட் ஏரியாவை ஜாயின் பண்ண ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிங்கன்னா 16 இன்ச் ஹைட்டில் நீங்கள் இந்த டாப் ஏரியாவை கட் பண்ணிக்கணும். இது வந்து 40 சைஸ் சுடிதார் அப்படின்றனால பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 20 வருது. ஸ்டிச்சஸ்க்கு இந்த பக்கம் ஒரு 2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 2 இன்ச் சேர்த்திங்கன்னா 20ல் 2 + 2 24 இன்ச். ஸோ 16 இன்ச் ஹைட்டில் 24 இன்ச் பிரெத்தில் நம்ம கிளாத்தை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 மீட்டர்ஸ் கிளாத்தை இந்த மாதிரி நான் ரெட்டையாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த கிளாத்துடைய ஓரம் இருக்கிற சைடில் போய் நம்ம ஃபஸ்ட்டு டாப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி 2 கார்னர் இருக்கிற சைடில் நம்ம வந்து டாப்புக்கு மெஷர் பண்ணி 16 இன்ச் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம், டபுளாக ஃபோல்ட் பண்ணி. இப்போது 16 இன்ச் ஹைட்டை நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மார்க் இப்படி போட்டுக்கோங்க. அந்த சைட் கார்னர்லேருந்து இந்த சைட் கார்னர் வரைக்கும் 60 இன்ச் ஹைட் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இதை அப்படியே கட் பண்ணிடலாம். இதுலேயே டாப்புக்கும் வந்துடும், ஹேண்ட் ஏரியாவும் இந்த ஏரியாலே மிச்சம் வர துணியிலே வந்துடும். ஹைட் 16 இன்ச் மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாடியுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 40 இன்ச். 40 2ஆல் டிவைட் பண்ணால் 20. இந்த பக்கம் ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச், இந்த பக்கம் ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச். ஸோ 24 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 24 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து 24 இன்ச்சஸை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ண கிளாத்தை 24 இன்ச்சஸை இந்த மாதிரி நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி 4 பீசஸாக வந்துடும். இந்த 4 பீசஸாக உள்ள ஓப்பன் ஃபோல்டு சைடில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்ம் ஹோலுக்கும் உங்களுடைய வெயிஸ்ட் லைனுக்கும் நீங்கள் கட் பண்ணுவீங்க. இப்போ நம்ம சுடிதாரோட இனிஷியல் ஸ்டெப் என்னென்னா நெக் அண்ட் ஷோல்டர் மெஷர் பண்ணுறது. அப்போ தான் நம்மளால் ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணி எடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஃபோல்டடாக உள்ள சைடில் இருந்தால் நீங்கள் நெக்குக்கு மெஷர் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபோல்டட் சைடு, ஓப்பன் சைடில் நீங்கள் கட் பண்ணிடக்கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச் மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ நெக்குக்கு நம்ம ஃபஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். நான் நெக்குக்கு 2.5 இன்ச் தான் எப்பவும் எடுப்பேன். என்னுடைய ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், 3 இன்ச்சஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இப்போது 2.5 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. 2.5 இன்ச் நீங்கள் ஏன் மார்க் பண்ண சொல்கிறேன்னா, நீங்கள் நெக்கை வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது இங்கிட்ட ஒரு 1/2 இன்ச் கம்மியாகும். ஸோ 2.5 இன்ச்லேருந்து ஒரு 1/2 இன்ச் கம்மி ஆகும்போது அப்படியே அது 3 இன்ச்சாக மாறிடும். ஸோ நீங்கள் எடுக்கும்போதே 3 இன்ச்சாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நெக் வந்து ரொம்ப 3.5 இன்ச்சாக போயிடும். ரொம்ப அகலமாக லூஸாக ஷோல்டரில் உட்காராமல் கலண்டு வர மாதிரி ஆகிடும். இப்போது இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷோல்டர் வந்து நான் 3 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ 3 இன்ச் ஷோல்டர் வேணுன்றனால நான் அதை 4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், 3 இன்ச் ஷோல்டருக்கு 3.5 இன்ச் எடுத்தால் பத்தாதா, எதுக்கு நீங்கள் 4 இன்ச்சாக எடுக்கிறீங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நெக்கை ஃபோல்ட் பண்ணி இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணால் ஒரு 1/2 இன்ச் இதோ மார்க் பண்ணியே உங்களுக்கு காட்டிடுறேன். 1/2 இன்ச் போயிடும். இந்த ஷோல்டரை வந்து நீங்கள் இந்த பக்கமாக தான் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவீங்க. அதாவது உங்களுடைய கை ஸ்லீவை ஜாயின் பண்ணுவீங்க. ஸ்லீவை இங்கிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு
half inch. ஸோ இந்த half inchும் இந்த half inchும் போனது பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் கரெக்டாக 3 inch இருக்கும். ஸோ 3 inch ஷோல்டர் வைக்கிறீங்கன்னா 4 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக 2.5 inch நெக் ப்ளஸ் 4 inch ஷோல்டர் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.5 inch இருக்கும். 6.5 inch நான் மெஷர் பண்ணி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுத்து மெஷர் பண்ண போகிறது ஆர்ம் ஹோல். ஆர்ம் ஹோலுடைய ஹைட் நான் வந்து 7 inch வைக்கிறேன். 7 inchக்கு இந்த இடத்துல ஒரு டாட் மட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்த உடனே 7 inchக்கு இங்கே நீங்கள் ஒரு லைனை வரைஞ்சி ட்ரா பண்ணிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஷோல்டருக்கு நீங்கள் மெஷர் பண்ணது நம்ம ஒரு 6.5 inch வந்துச்சு இல்லையா, நெக் ப்ளஸ் ஷோல்டர், அதே 6.5 inch நீங்கள் அந்த 7 inch ஹைட் வரைக்கும் இப்படி மார்க் பண்ணிகிட்டே வரணும். இங்கே ஒரு 6.5 inch, இன்னும் ஒரு 6.5 inch. இந்த 6.5 inch பிரத்லேயே தான் நீங்கள் உங்களுடைய ஆர்ம் ஹோல் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்போது இதில் வந்து கரெக்டாக 7 inch வருதா அப்படின்னு பார்க்கணும். இதோ இந்த இடத்துல 7 inch வருது, இங்கேருந்து இங்கே இன்னொரு 7 inch. ரிமெம்பர், நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த அகலம் எப்பவும் 6.5 inch. இங்கே என்ன ஹைட் அகலம் எடுக்கிறீங்களோ அதே அகலம் தான் இந்த ஆர்ம் ஹோலுடைய இந்த கார்னர். நீங்கள் ஆர்ம் ஹோல் 7 inch வைக்கிறீங்கன்னா அந்த 7 inch வரைக்கும் அதே 6.5 inch மார்க் பண்ணி தான் நீங்கள் ஆர்ம் ஹோலை எப்போவுமே மார்க் பண்ணணும். இப்போ நம்ம ஆர்ம் ஹோலுக்கு இந்த லைன் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு யூ கர்வ் மார்க் பண்ண போகிறோம். அந்த யூ கர்வுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த மிட் பாயிண்ட், இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1 inch கரெக்டாக எக்ஸாக்டாக இப்படி 1 inch ஒரு டாட் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் 1.5 inch 2.5 inchலாம் வைப்பாங்க. பட் என்ன அப்படின்னா 1 inch வச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸஸாக ஒரு துணி விழும், ஒரு பிசுறு துணி மாதிரி இந்த இடத்துல இருக்கும், அது விழாது. நீங்கள் ஆர்ம் ஹோலுடைய ஹைட்டை எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு சுருக்கம் அடிக்கும். சுருக்கம் அடிக்காமல் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷ் வேணும்னா 1 inch மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் எப்போவும் இதுதான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போது இந்த இடத்துலேருந்து இப்படி ஒரு கர்வ் மாதிரி இந்த இடம் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல் உங்களுக்கு முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் மார்க் பண்ண போகிறது பாடி சர்க்கம்ஃபரன்ஸ், உடல் சுற்றளவு. இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 4 meters கிளாத்தில் 40 சைஸ் சுடிதார், அனார்கலி சுடிதார்னு. 40 அப்படின்னாலே 40 டிவைடட் பை 4, ஏன் 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4 பீசஸாக இருக்குது பாருங்கள். ஏன்னா ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம ரெண்டாக மடிச்சிருக்கோம். ஸோ 4 பீசஸ் 4ஆல் டிவைட் பண்ணும்போது 10 inches 40. ஸோ அந்த 10 inches நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆர்ம் ஹோல் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 10 inch மார்க் பண்ணதுக்கு போக இப்போது 2 inches ஃபார் ஸ்டிச்சஸ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவோட பிகினிங்லேயே சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டே நீங்கள் உங்களுடைய பாடி சர்க்கம்ஃபரன்ஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கு 1.5 inch வேணுமா இல்லை 2 inch ஸ்டிச்சஸ்க்கு வேணுமான்னு நீங்கள் கேல்குலேட் பண்ணிட்டீங்க இந்த இடத்த அப்படின்னா, அப்படியே நீங்கள் அந்த ஹைட்டுக்கு வெயிஸ்ட் லைன் வரைக்கும் ஹைட்டுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே கேல்குலேட்டிவாக உங்களால் கட் பண்ணிட முடியும் சுடிதார். அடுத்து இப்போ இந்த சுடிதாரில் நம்ம மார்க் பண்ண போகிறது வெயிஸ்ட் லைன், அதாவது இடுப்பு பகுதிக்கு மேலே உங்கள் வயிற்று பகுதி. இப்போது வெயிஸ்ட் லைன் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, 10 எடுத்திருக்கோம் 40 சைஸ்னால. அந்த 10ல் -1 9 inches. இப்போது இங்கேருந்து 9 inches நாம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், 9 inches நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பாடி சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணோம் இல்லையா 10 inch, அங்கேருந்து இந்த வேஸ்ட் லைன் 9 inch வரைக்கும் ஒரு மார்க் நம்ம பண்ணிக்கலாம். இப்போது இந்த மார்க் பண்ண இந்த இடம் இருக்கு இல்லையா 9 inch, இங்கேருந்து நீங்கள் 2 inch, எதுக்குன்னா ஸ்டிச்சஸ், இங்கேயும் 2 inch இங்கேயும் 2 inch, இந்த 2 inches நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வேஸ்ட் லைன் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த எக்ஸஸையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆர்ம் ஹோலையும் ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். எடுத்தோடனே நீங்கள் நெக்குக்கு கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக்குக்கு ஹைட் மாறும், டிசைன்ஸ் மாறும். ஸோ நீங்கள் நெக்கை கட் பண்ணக்கூடாது. ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் தனித்தனி பீசஸாக எடுத்ததுக்கு பிறகு தான் நீங்கள் கட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஆர்ம் ஹோலையும் இந்த சைடு எக்ஸஸையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக் ஏரியா கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக நான் பிரித்து எடுத்துறேன்.
இப்போ நம்ம நெக் ஏரியா கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் நெக் நான் கட் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி 2.5 inch மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. நான் எப்போவுமே நெக்குக்கு 5 inch ஹைட் தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். இப்போ இந்த 5 inch மார்க் டைரெக்டாக பண்ணாமல் 5 inch ஹைட் வரைக்கும் 2.5 inch நம்ம எக்ஸாக்டாக அப்படி மார்க் பண்ணிக்கணும். 2.5 inch. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கணும். நெக் வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்பாங்க, நெக் அகலமாக வேணும் பட் ஷோல்டரை விட்டு இறங்காமல் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நான் எப்போவுமே எப்படி நெக் ட்ரா பண்ணுவேன் அப்படின்னா, இந்த 2.5 inchலேருந்து இதே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த நெக் லைனுக்குள்ளே உரைய மாட்டேன் நான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூ நெக்னா எந்த நெக் டிசைன் என்னாலும் நெக் லைனுக்குள்ளே நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் எப்போவும் இந்த மாதிரி தான் நான் வரையுவேன். இந்த மாதிரி ஒரு நெக் நீங்கள் வரையும் போது என்னாகும் அப்படின்னா, நெக் நல்ல அகலமாகவும் உங்களுக்கு வரும். பட் வேறஸ் அந்த நெக் லைனுக்குள்ளேயே இருக்கும், ஷோல்டரை விட்டு நெக் இறங்காது. அந்த நெக்கை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இந்த நெக் எப்படி வருதுன்னு காட்டுறேன். என்றைக்கும் நெக் கட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணணும், அந்த கர்வ்ஸில். ஏன்னா நெக் இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீப் கர்வ் இருக்கும். ஷோல்டரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்கள் ஷோல்டர் லைனில் உட்காரும், ஷோல்டரை விட்டு இறங்கி வராது. ஃப்ரண்ட் நெக் மாதிரியே தாங்க பேக் நெக்கும் இங்கேயும் 2.5 inch, இந்த இடத்துலையும் 2.5 inch. நான் வந்து ஹைட் வந்து 8 inch எடுத்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் நல்லா லாங்காக டெப்த்தாக வேணும்னு. நீங்கள் வந்து நெக் லைன் வந்து உங்களுக்கு அகலமாக வேண்டாம் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த மிட் பாயிண்ட்லேருந்து 1/2 inch இல்லை 1 inch மார்க் பண்ணி இப்படி நீங்கள் கர்வ் வரைஞ்சிக்கோங்க. இல்லை பா ஷேப் வேணும்னாலும் வரைஞ்சிக்கோங்க. எனக்கு வந்து நான் வந்து நெக் லைனை விட்டு கொஞ்சம் நல்லா அகலமாக வேணும்னு இந்த மாதிரி ஒரு யூ கர்வ் நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நெக் லைன் டிசைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பேக் நெக் கட் பண்ணியாச்சு. நம்ம ட்ரெஸ்ஸுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் டாப் போர்ஷனை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம பாட்டம் செகண்ட் பார்ட்டான பேனலை கட் பண்ண போகிறோம். அதை எதை வச்சு மெஷர் பண்ண போகிறோம்னா இந்த வெயிஸ்ட் லைன். இந்த வெயிஸ்ட் லைன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 9 + 2 வந்து 11. அது வந்து 4 பீசஸாக வச்சுருக்கனால இப்போ நம்ம அதை அப்படியே ரெண்டாக விரித்து வச்சுருக்கனால இது வந்து 11 வந்து 22 inches அகலத்தில் இருக்குது. இப்போ இந்த 22 inches வச்சு தான் நம்ம வந்து பேனல் எப்படி கட் பண்ணுறதுன்னு கால்குலேட் பண்ண போகிறோம். 3 பேனல் அனார்கலி, அதாவது ஃப்ரண்ட்டுக்கு 3, பேக்குக்கு பின்பக்கத்துக்கு 3. ஸோ டோட்டலாக 6 பேனல்ஸ் வர மாதிரி 4 மீட்டர் கிளாத்தில் எப்படின்னு நான் இப்போ பார்த்துடலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாட்டம் பார்ட் 2 பாட்டம் போர்ஷன். டாப்பை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதை எப்படி நம்ம பாட்டமை கட் பண்ண போகிறோம்னா இந்த வெயிஸ்ட் லைன் நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் இல்லையா 22 inches, அந்த 22 inches வச்சு தான் இந்த பேனல் பாட்டம் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். அதை எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா வெயிஸ்ட் லைனை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 22 வந்து 3ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 7.3 inches கிடைக்கும். 7.3ன்றது வந்து பெரிய டிஃபரன்ஸ் வராது. நீங்கள் 7.5 எடுத்துக்கோங்க. அந்த 7.5ஓட +1 inches எடுத்தீங்கன்னா 8.5. எதுக்கு 7.5ஓட 1 inch எடுக்கணும் அப்படின்னா இந்த பேனலையும் இங்கிட்ட நீங்கள் அட்டாச் பண்ணும்போது 1/2 inch, இதில் ஒரு 1/2 inch ஆட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இந்த பேனலோட நீங்கள் அட்டாச் பண்ணும்போது இதுலேருந்து ஒரு 1/2 inch, இதில் ஒரு 1/2 inch. 1/2 inchனா நம்ம எக்ஸாக்டாக 1/2 inch தான் அட்டாச் பண்ணுவோம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துரும். ஸோ அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக அட்டாச்மெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு 22 inches வந்துடும் இந்த பேனல். ஸோ 3ஆல் நான் டிவைட் பண்ணிக்கிறேன். எதனால வந்து 3ஆல் நான் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு 3 பேனல் பீசஸ், பேக்குக்கு 3 பேனல் பீசஸ். துணியை வந்து நம்ம 2ஆக போட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். அதனால பின்னாடி 3 பேனல் வந்துடும், முன்னாடி 3 பேனல் வந்துடும். அதனால் நான் உங்களை 3ஆல் டிவைட் பண்ணிக்க சொல்கிறேன். நான் வீடியோவோட பிகினிங்லே இந்த பேனலுடைய ஹைட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பேனலுடைய ஹைட் வந்து 41 inch எப்படி வச்சுருக்கேன்னா 39.5 inch தான் ஹைட்டு. இந்த ஸ்கர்ட் ஏரியா அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 inch. ஸோ 39.5 + ஒரு 1/2 inch வந்து 40 inches. கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஒரு 1 inch. ஸோ 1.5 inch ஆட் பண்ணி 41 inch நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். பேனலுடைய பாட்டம் பிரெத் அகலம் வந்து எவ்வளோனா 29 inches எடுத்திருக்கேன். டாப் வந்து 8.5 inch. இந்த கால்குலேஷன் நீங்கள் அப்படியே வச்சு ஒரு 4 meters கிளாத்தில் இந்த அனார்கலி சுடிதாரை நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். டாப் போர்ஷன் கட் பண்ணது போக மிச்சம் இல்லை 4 meters கிளாத்தை இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஓப்பன்
உள்ள சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் நான் பேனலுடைய பாட்டம் 29 இன்ச் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் 29 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. அடுத்து நான் 29 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து இன்னொரு 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது பேனல் இது. இப்போ இந்த 8.5 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துல இருந்து இன்னொரு 29 இன்ச் பாருங்க, கிளாத் கரெக்டா முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல இன்னொரு மார்க். 4 மீட்டர்ஸ் கிளாத்துக்கு நாங்க இப்படிதான் எங்ககிட்ட கேட்கறவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்போம். நான் அந்த மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டா உங்களுக்கு வரும் 4 மீட்டர்ஸ் கிளாத் எடுத்தீங்கன்னா. இப்போ நான் அங்க சிசர் வச்சிருக்க இடம் தான் ஃபர்ஸ்ட் பேனல் 29 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 29 இன்ச்சுக்கு ஆப்போசிட்ல வர இந்த சைட்ல நம்ம எப்பவும் 8.5 இன்ச் தான் மார்க் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் எதுக்கு அந்த இடத்துல அந்த சிசர் வச்சு காமிச்சிருக்கேன்னா, அந்த சிசர்ல இருந்து இந்த 8.5 நீங்க மார்க் பண்ணும்போது ஒரு சைடு கிராஸா இருக்கும், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா இருக்கும். இந்த கிராஸா உள்ள சைடையும் ஸ்ட்ரைட்டா உள்ள சைடையும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது, சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச்சிங் ஒழுங்கா வராது, சுருக்கடிக்கும், ஃபினிஷிங் பர்ஃபெக்டா இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சைடும் கிராஸா இருந்தாதான் உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது கரெக்டா இருக்கும். மெத்தட் ரெடிமேட் மெத்தட் எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. பேனல் நான் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிராஸா இந்த சைடும் வர்றதுக்கு பேனலுடைய பாட்டம் பாத்தீங்கன்னா 29 இன்ச் அகலம், டாப் வந்து பாத்தீங்கன்னா மேல் பகுதியில் 8.5 இன்ச் அகலம். இந்த 29ல 8.5 இன்ச்சை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 20.5 வரும். அந்த 20.5 நீங்க 2ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா 10.25 வரும். 10.25 எடுத்துக்கங்க, இல்லைன்னா 10 இன்ச்சஸ்ன்னு எடுத்துக்கங்க. இது எதுக்காக 2ஆல டிவைட் பண்ணணும் அப்படின்னா, பேனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 8.5 வந்து மிட் பாயிண்ட்ல தான் வரும், இந்த பேனலுடைய அகலத்துடைய மிட் பாயிண்ட்ல. ஸோ இங்கிட்ட ஒரு 10 இன்ச்சஸ் போயிடும், இங்கிட்ட ஒரு 10 இன்ச்சஸ் போயிடும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது தான் உங்களுக்கு எல்லா பக்கமுமே கிராஸாக இருக்கும். அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு சுருக்கடிக்காது, பேனல் மேலே கீழேன்னு ஏற்றி வராது. இப்போ வந்து அதனால தான் உங்களை நான் வந்து ஃபர்ஸ்ட் பேனல் எப்போவுமே ஓப்பன் சைடில் போட்டுக்கோங்க அப்படின்னு, ஃபோல்டட் சைடில் இல்லாமல். இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு 10 இன்ச்சஸை மார்க் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்து இதுக்கு ஆப்போசிட் சைட்ல 29 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த பேனல் வரைக்கும் ஒரு லைனை நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். இந்த 10 இன்ச் டு அந்த பேனலுடைய 29 இன்ச் எண்ட் வரைக்கும். இந்த 10 இன்ச்சஸ் டு அந்த 29 இன்ச் அந்த கார்னர் வரைக்கும் மார்க் பண்ணதை நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்றதுக்காக. இப்போ பாத்தீங்கன்னா இந்த சைடும் கிராஸா வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நீங்க 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணணும். பாருங்க, ஸ்ட்ரைட்டா இல்லாம கிராஸ் வந்துருச்சு. இப்போ இந்த 8.5 இங்க மார்க் பண்ணோம் இல்லையா, இங்க இருந்து இன்னொரு 29 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கங்க. இந்த 29 இன்ச்சஸ்ல இருந்து இன்னொரு 8.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இந்த 8.5 டு அந்த 29 எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேனல் வந்துடும். சாப்பர்ஸ் மார்க்கிங் போட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிளா ஈஸியா அனார்கலி சுடிதார் கட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணும்போது எல்லா சைடுமே கிராஸா தான் வரும். டைரக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.